அதிசயமாய் வழி அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அப்பா, நாங்கள் சிங்கக்கேவியில் விழுந்தாலும் அப்பா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீரப்பா. எங்களுக்கு ஒரு பயமும் இல்லப்பா. நீர் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ பரிசுத்தாவியானவரே, அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி. அப்பா எங்களை இக்கட்டு நேரத்துல அப்பா காத்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜா, உங்க மாளிகையில நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிழ்விக்கிறோம் அப்பா. தேவனே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு துதிகள் அப்பா நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். உமக்கு எல்லாம் துதி கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயர்
கிருபை மேல ராஜனே இறங்குங்க. பாத்திரரே அப்பா, உங்க துதிகளுக்கு அப்பா, எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜனே, எங்களை உருவாக்கின்ற தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். மாறாத கிருபையினால எங்களை மறைத்து கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் பலனே, எங்கள் கோட்டையே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமாக்கும் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எல்லா துதி கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிதியோனுடைய காலத்துக்கு பிறகு யார் வரா? தோலா. தோலாவுக்கு அப்புறம் யாவீர். யாவீருக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்றால், ஜனங்கள் மீண்டும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். முந்தின அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை செய்யாமல் அவரை விட்டு போய், ஆமென், அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நியாயாதிபதி, அதாவது ஜனத்தை நடத்த விசாரிக்க ஒரு நியாயாதிபதி இஸ்ரவேல் ஜனத்துக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. ராஜாக்கள் இதுவரை உருவாகவில்லை. ராஜாக்கள் காலத்துக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் இது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே, யோசுவா, அந்த யோசுவாவுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது? நியாயாதிபதிகள் எழும்புறாங்க. யார? ஜனத்தை நடத்த. ஒரு அரசன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்படி பல நியாயாதிபதிகள் எழும்புறாங்க. இதுல நமக்கு தெரியும், கிதியோன் எழும்புகிறார். கிதியோனை கர்த்தர் எழுப்புகிறார். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனம் கொஞ்சம் விடுதலையோடு இருக்கிறார்கள். மீதியானியரோட கைக்கு தப்புவித்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் நடத்துகிறார். அதன் பிறகு வருவதுதான் இந்த தோலா, யாவீர் எல்லாம். ஆமென். அவர்களை குறித்து வேதம் சுருக்கமாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த எப்தா, அதன் பிறகு எப்தா என்ற ஒரு மனிதன், இவன் யார்? கீலேயாத்தின் குடிகளிலே வாசம் பண்ணுகிறவன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு இவன் பரஸ்திரியுடைய குமாரன், கிலேயாத் என்பவனுடைய மறுமனையாட்டியுடைய குமாரன். ஆமென். அப்போ அவனுடைய மனைவியுடைய பிள்ளைகள் எழும்பி எப்தாவுக்கு விரோதமா என்ன செய்றாங்க? கலகம் பண்ணி, உனக்கும் என்னுடைய தகப்பன் வீட்டிற்கும் சம்பந்தமே இல்லை, உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று துரத்தி விடுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது வாக்கியம் கடைசி அந்த பகுதி சொல்லுது, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கு எப்தாவுடைய நிலைமை என்னவென்று சொல்லப்படுகிறது? ஒன்று, அவன் பரஸ்திரியின் மகன், தன்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தில் எந்த பங்கும் இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. 2, தன்னுடைய சகோதரர்களால் இவன் துரத்தப்பட்டவன். ஆமென். பாருங்க, தங்களுடைய
தேசத்திற்கு ஒரு பராக்கிரமசாலி இல்லாவிட்டால் ஒரு நியாயாதிபதி இல்லாத போது ஒரு பராக்கிரமசாலி நமக்கு மத்தியில் இருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் அவனை அவர்கள் தலைவனாய் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆமென், அல்லேலூயா. அவனை ஒரு தலைவனாய், ஒரு நியாயாதிபதியாய், தங்களை விசாரிக்க கூடியவனாய் ஒரு ஸ்தானத்தில் அவனை வைக்க அவர்கள் தயாரில்லை. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் துரத்தப்பட்டான். ஆமென். யாரால் துரத்தப்படுறான்? சொந்த சகோதரங்களால், சொந்த ஜனத்தால். ஆமென். இவன் என்ன செய்யறான்? அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு யுத்தம் நடக்குது. யாரு? அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறாங்க. ஆமென். இப்போ இங்க நமக்கு தெரியும், இங்க பராக்கிரமசாலி இல்லை, நியாயம் விசாரிக்க ஒருவர் இல்லை. நியாயம் விசாரிக்க இல்லைன்னா ஜனத்தை வழி நடத்த ஒருவரும் இல்லை. ஆமென். கிதியோன் இருந்தபோது கிதியோன் யுத்தம் செய்தார். அவர் வழி நடத்தினபடியால் அவருக்கு போர் வீரர்கள் பின்னால் சேர்ந்தார்கள். ஆமென், இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வழி நடத்த ஒருவர் இருந்தார். இப்போ வழி நடத்தவே ஒருவரும் இல்லை. ஆனால் அம்மோன் புத்திரர், ஏன் இந்த அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்யறாங்கன்னா கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்னா இவர்களுடைய அக்கிரமங்கள். ஆமென். இவர்கள் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்டு விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள். இந்த விக்கிரகங்களை சேவிப்பது கர்த்தருக்கு எப்பொழுதுமே அருவருப்பானது. ஆமென், அல்லேலூயா. அது நம் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் சரி, விக்கிரகத்தை சேவிப்பது என்பது அது நம்முடைய தேவனுக்கு அருவருப்பான காரியம். ஆமென். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் தெளிவா சொல்லிவிட்டார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் மோசையோடு சொல்லிவிட்டார், என்னுடைய மகிமையை நான் ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அருவருக்கத்தக்க ஒரு காரியம் என்றால் விக்கிரகத்தை சேவிப்பது. ஆமென். இப்போ இந்த ஜனம் எந்த ஜனம்? சொந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யறாங்க? இப்போ விக்கிரகத்தை சேவிக்கிறார்கள். இதனால் தேவ கோபத்தினால் அமலேக்கியர் கையிலுடைய அம்மோன் புத்திரருடைய கரத்துல கர்த்தர் இந்த ஜனத்தை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ அம்மோன் புத்திரர் என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆமென். 4வது வாக்கியம், சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்திலாவது நீங்க ஒதுக்கப்படுறீங்களா, புறந்தள்ளப்படுறீங்களா, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்க. ஆண்டவர் உங்களுக்கான மகிமையை தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யெப்தா பராக்கிரமசாலி தான், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அவன் துரத்தப்பட்டவன். ஆமென். தங்களுக்கு ஒரு தலைவனை அல்ல, தங்களில் ஒரு சகோதரனாக கூட ஏற்றுக்கொள்ள அவனை ஒருவரும் இல்லை. ஆமென். துரத்தப்பட்டவன். ஆனால் இப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய கிரியைகளினால் அதே ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க? நீர் வாரும் வந்து எங்களுக்கு சேனாதிபதியாய் இருக்க வேண்டும். ஆமென். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய எங்களுக்கு சேனாதிபதியாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஜனம் துரத்தினார்களோ, எந்த ஜனம் ஒதுக்கி வைத்தார்களோ, எந்த ஜனம் தங்களுக்கு ஒரு தலைவனாக அல்ல, தங்களில் ஒருவனாக கூட அவனை எண்ணாமல் துரத்தி விட்டார்களோ, அதே ஜனம் வந்து இப்ப என்ன செய்யறாங்க? தங்களுக்காக யுத்தம் செய்ய ஒரு சேனாதிபதியாய் நீ வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு யெப்தா சொல்லுகிறார்,
அந்த மூப்பர்களை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வாக்கியம் கீழே படிச்சீங்கன்னா சொல்றாங்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயோ, நீர் எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம். ஆமென். அல்லேலூயா. யுத்தத்திற்கு சேனாதிபதி ஆச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு? எங்க மொத்த ஜனத்துக்கும் நீதான் தலைவன். ஆமென். யார் இந்த தலைவன்? இதே ஜனத்தால் துரத்தப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. தாவீது இதே போல்தான். ஆமென். தன்னுடைய சொந்த ஜனத்தால் துரத்தப்பட்டான். ஆமென். சொந்த பிள்ளைகளால் துரத்தப்பட்டான். சொந்த தகப்பன் தாவீதை மறந்தார். ஆமென். சாமுவேல் வந்து, உனக்கு எத்தனை பிள்ளைகள், அதாவது உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் எனக்கு முன்னால் நிறுத்த தான் சாமுவேல் சொல்லுகிறார். ஆனால் தாவீதை ஈசா என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார். 7 பேரை நிறுத்திட்டார். ஆமென். திரும்பவும் யாரையும் செலக்ட் பண்ணாத உடனே தான் சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைகள். அப்பதான் ஈசாவுக்கு என்ன ஞாபகம் வருது? தனக்கு ஒரு கடைசியாய் ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். உடனே சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை ஒன்று உண்டு, அவன் வந்தால்தான் விருந்தில் கை வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு விருந்து நடக்கும் போது கூட மறக்கப்பட்டவன் தாவீது. ஆமென். ஆனால் விருந்தே மறக்கப்பட்டவன் வந்தால்தான் விருந்தே நடக்கும். அப்படி நிலைமை ஆயிப்போச்சு. அதான் கர்த்தருடைய கிரியைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயிடம் ஒருவன் கேட்டான், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாய் வைத்தது யார்? சொந்த சகோதரன். ஆமென். சொந்த சகோதரன் அவனுடைய எபிரேய ஒரு சகோதரன் கேட்டான், என்மேல் உன்னை அதிகாரியாய் வைத்தவன் யார்? 40 வருடங்கள் கடந்தது. அடுத்த நிலைமை என்னாச்சு? அந்த ஜனத்தை விடுவிக்கிறதற்கு ஒரு தலைவனாய் அதே மோசேயைத்தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதன் மூலம் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒருவேளை நீங்க துரத்தப்படுறீங்களா? அநேக பிள்ளைகள் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தரை விசுவாசித்து இறங்கி புறப்பட்டதின் நிமித்தமாய் துரத்தப்பட்ட, குடும்பத்திலிருந்து துரத்தப்பட்ட, வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட ஜனங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் போது அதே சகோதரங்கள் இவர்களுக்கு தங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் அதே சகோதரர்களிடம் வந்து சரணடைவதை நாம் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காய் நாம் ஒதுக்கப்படுகிறோமா, நாம் தள்ளி வைக்கப்படுகிறோமா? கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்ட களிகூருங்கள், நமக்கான மேன்மை நம்மை தேடி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எப்தா தேடி போகலீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அது. நீ தேடி போக வேண்டாம். தாவீது அரண்மனையை தேடி போகல, ஜனம் தாவீதை தேடி போனாங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மில் இருக்கும்போது நாம் தேடி போக வேண்டாம். நம்முடைய மகிமை, அதாவது நம்முடைய மேன்மைகள் நம்மை தேடி வர கர்த்தர் அனுமதிப்பார், கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, எப்தா ஓடி போகிறான். அதுக்கப்புறம் எப்தாவுக்கும் இந்த ஜனத்திற்கும் கிலியாத்து குடிகளுக்கோ ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் எப்பொழுது யுத்தம் வருகிறதோ உடனே அந்த மூப்பர்களுக்கு ஞாபகம் எங்க தான் போகுது? எப்தாவின் மேல் போகுது. ஆமென். உடனே புறப்பட்டு போய் எப்தாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது வாக்கியம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமென்.
எப்போ தேவ சமூகத்துல நீங்கள் உங்கள் தேவைகளை இல்லாவிட்டால் உங்கள் காரியங்களை ஒப்புவிக்கிறீர்களோ அங்கிருந்து தான் நமக்குடைய ஜெயம் தொடங்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் தேவ சமூகத்துல நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்க மறக்காதுங்க. ஆமென், அல்லேலூயா. எப்தாவுக்கு இருந்த நல்ல சுபாவம், 2 சுபாவத்தை இன்றைக்கு சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. ஒன்று, அவன் தன்னுடைய காரியத்தை எங்க வைக்கிறான்? கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறான். ஆமென், அல்லேலூயா. தனக்கு இதை பற்றி அறிவில்லை, தனக்கு இதை பற்றி ஞானம் கிடையாது. தான் பராக்கிரமசாலி தான், ஆனா யுத்தம் செய்த பழக்கம் இல்லை, இந்த இவ்வளவு ஜனத்தை வழி நடத்தி பழக்கம் இல்லை. அவர்கள் அவனை தலைவனாய் வைத்தவுடன் ஆண்டவர் சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல அவன் அதை வைக்கிறான். ஆமென். 2 சுபாவத்துல முதல் சுபாவம் தன்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் வைக்கிற சுபாவம் உள்ளவன். ஆமென். அங்கதான் அவனுடைய வெற்றி. ஆமென். அதை வைத்து விட்டு தான் யுத்தத்திற்கு போகிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய காரியங்களை எங்கு வைக்கிறோம்? நம்முடைய காரியங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நாம் எங்கு வைக்கிறோம்? ஆமென். மனிதர்களிடம் வைக்கிறோமா, இல்ல நம்முடைய சொந்தக்காரங்களிடம் வைக்கிறோமா, இல்ல தேவ சமூகத்தில் வைக்கிறோமா? தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற காரியங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியங்களிலும் முதல் சுபாவம், நம்முடைய காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து பழகுங்க. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா மன்னனை குறித்து நமக்கு தெரியும். ஆமென். மரண செய்தி, மரண அறிவிப்பு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தவர்களுடைய அறிவிப்பெல்லாம் அவனுடைய அறிவிப்பே அவனுக்கு வருகிறது. ஆமென். அப்போ அந்த காரியத்தை எங்க தான் கொண்டு போகிறார் எசேக்கியா? தேவ சமூகத்துக்கு, கர்த்தரிடம் முறையிடுகிறார். ஆமென். அப்போ நம்முடைய காரியங்கள் எதுவாய் இருக்கட்டும். ஆமென். ஒருவேளை துக்க செய்தி கேட்கலாம், துர்ச்செய்திகளை நாம் கேள்விப்படலாம். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? புலம்பி தவிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அந்த காரியத்தை ஒப்படைக்கணும், ஒப்புவிக்கணும். ஆமென். முதல் காரியம், தேவ சமூகத்துல நம்முடைய காரியங்களை ஒப்புவீங்க. இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு பொறுத்து 30-31. வரும்போது 35 கடைசி வாக்கியம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஆமென், அல்லேலூயா. இப்போ முதல் காரியம், காரியங்களை தேவ சமூகத்துல ஒப்புவிக்கணும். இரண்டாவது, தான் கர்த்தருக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு பொருத்தனை செய்கிறான், நான் யுத்தத்துக்கு போய் சமாதானத்தோடு ஜெயத்தோடு வந்தால் எனக்கு எதிரே வருகிறதை உமக்கு தகன பலியாய் கொடுப்பேன். ஆமென். சொன்னான், வாய் திறந்து அறிக்கையிடுகிறான், பொருத்தனை செய்கிறான், யுத்தம் நடக்கிறது, ஜெயிக்கிறான். ஜெயித்த சந்தோஷத்தை கேள்விப்பட்ட எப்தாவின் மகள் தகப்பனை வரவேற்க ஓடி வருகிறாள். ஆமென், அல்லேலூயா. பிள்ளையை பார்த்தவுடன் நிலைகுலைந்து போகிறான் எப்தா. ஆமென். ஏன்னா அவனுக்கு தெரியும் பொருத்தனை செய்திருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு சொல்லிவிட்டேன், அதை நிறைவேற்றியே தீரணும். ஆமென். அந்த மகளும் ஒப்பு கொடுக்கிறாள். நம்ம அப்படியே பின்னாடி வாசித்தீங்கன்னா 39வது வாக்கியம், வந்தாள், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற மகள் என்றும் பாராமல் தன்னுடைய வார்த்தை, வாயை திறந்து அறிக்கையிட்டபடியால், பொருத்தனை செய்தபடியால்
அதை நிறைவேற்றுகிறான் கர்த்தருக்காய். ஆமென், அல்லேலூயா. அப்போ யெப்தாவுடைய இங்கு சுபாவங்கள் என்னவா இருக்கிறது? ஒன்று, அவன் மொத்தமாய் முழுவதுமாய் பார்த்தோம் என்றால் அவன் தேவனுக்கு முழு கனத்தை கொடுக்கிறான். ஆமென். தன்னுடைய காரியங்கள் வரும்போது யாருக்கு அறிவிக்கிறான்? தேவ சமூகத்தில் கர்த்தரிடம் அறிவிக்கிறான். 2, கர்த்தருக்கு தான் பொருத்தனை இட்டதை நிறைவேற்றுவதில் அவன் கொஞ்சமும் பிசகவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. 1 இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யெப்தாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று, நாம் எந்த விதத்தில், எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் நீங்கள் துரத்தப்பட்டவர்களாய், அவமானிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், ஆமென், ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் உங்களுக்கான மேன்மையை உங்களை தேடி கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு மேன்மையை தருகிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஒன்று, எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே அப்படித்தான் ஜெயித்தார். அபிரகாம் அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இல்லை. அவங்க வாழ்க்கை தினம் பிரச்சனையாகவே தான் இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. மோசேக்கு எல்லாம் தினமும் காலையில எழும்புனா என்ன பிரச்சனை வரும்னு மோசேக்கே தெரியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் தண்ணி இல்லைன்னு சொல்றான், ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னு சொல்றான், ஒரு நாள் இறைச்சி இல்லைன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் மோசையே இல்லை, எங்களுக்கு தெய்வம் வேணும்னு சொல்றான். ஆமென். அப்போ புதுசு புதுசா என்ன செய்து பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் மோசே மேற்கொள்ளுகிறார், ஜெயம் எடுக்கிறார் என்றால் என்ன காரணம்? அவர் போகிற இடம் எது? கர்த்தரிடம், தேவ சமூகம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் வெற்றியின் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் கர்த்தரிடம் ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கணும். 2வது, தேவனுக்கு எதை நாம் பொருத்தனை செய்தாலும், ஆமென், அது ஜெபமாய் இருக்கட்டும், அது கொடுப்பதாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுப்பதாய் இருக்கட்டும், தசம பாகமாய் இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷல் பொருத்தனைகளாய் இருக்கட்டும், ஊழியமாய் இருக்கட்டும், நான் அதை செய்வேன், இது எதை நாம் அறிக்கை இடுகிறோமோ அதை நிறைவேற்ற நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறான், தேவன் கர்த்தர் பெரியவர், அவர் வானத்தில் இருக்கிறார். அதனால நீ ஆண்டவர்கிட்ட பேசும்போது அளவா பேசு, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுறாத. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கில சொல்ற, வா நீ அளவா பேசு, தேவ சமூகத்தில் வரும் அளவா பேசு. ஏன் தெரியுமா? பொருத்தனை பண்ணிக்கிட்டு சொல்றது ஈஸி, நாம் அதை செயல்படுத்துறது கஷ்டம். ஆனா ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. நாம் ஒன்றை சொல்லிவிட்டால் நாம் செய்து முடித்தரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ பேர் சில நாள் சில 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 காலகட்டத்தில் தீர்மானம் எடுப்போம், டெய்லி 1 மணி நேரம் ஆமாம் ஜெபம் பண்ணணும். அங்கே பண்ணி முடிச்சிருவாங்க. எவ்வளோ நாளில்? 4 நாளா? அதோட முடிச்சிடுறதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆமென். எதை நம்மால் செய்ய முடியுமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்றத நிறைவேற்றி விட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த சுபாவம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காரணமாய் இருக்கும். யெப்தாவுடைய வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஆனால் இன்னைக்கு சேனாதிபதியாய் மட்டுமல்ல, சேனைக்கு சேனாதிபதி, ஜனத்திற்கு தலைவனாகவும் மாறிவிட்டான். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும்
நாம் பொறுமையோடு காத்திருப்போம். ஒதுக்கப்படலாம், தள்ளப்படலாம், மறக்கப்படலாம். ஆனால் ஏற்ற வேளை வரும்போது நம்முடைய மேன்மை நம்மை தேடி வரும். ஆமென். நாம் கர்த்தரிடத்தில் காரியங்களை ஒப்புவிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு சொன்ன அறிக்கையிட்ட காரியங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும், மறக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஆண்டவரே அவமானிக்கப்பட்டிருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு காத்திருப்போம். எங்களுக்கான மேன்மை எங்களை தேடி வரும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எப்தாவை போல இந்த நல்ல சுபாவம் உள்ளவர்களாய், ஒன்று எங்கள் காரியங்களை அனுதினமும் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறவர்களாய், ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கணும். 2, எங்கள் காரியங்களில் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு நாங்கள் தருவோம், செய்வோம் என்று சொன்ன காரியங்கள் ஆண்டவரே நிறைவேற்றக்கூடிய, ஆண்டவரை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கணும் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவக்கரம் அவர்களோடு இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.